ஒண்ணு இருக்கு ஐயா. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் ஒழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலும் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். நின்றும் இருந்தும் கிடந்து நடந்து நினைப்பதுன்னை என்றும் வணங்குவதுன் மலர்த்தால் எழுதாமறையில் ஒன்றும் அரும் பொருளே அருளே உமையே இமயத்து அன்றும் பிறந்தவளே அழியாமுத்தி ஆனந்தமே. இன்றைக்கு டிசம்பர் 4 வியாழக்கிழமை, கார்த்திகை, ரோஹிணி நட்சத்திரம். இன்றைக்கு பௌர்ணமி. இன்றைக்கு எங்களுடைய வீடுகளில் தீபம் ஏற்றுவது, விளக்கீடு. இந்த நாளிலே நாங்கள் ஒவ்வொரு வியாழக்கிழமையும் சிவயோகர் சுவாமிகளுடைய சித்தர் பாடல்கள் வரிசையிலே சிவயோகர் சுவாமிகளுடைய நற்சிந்தனையை வாசித்து பாடி சிந்தித்து வருகின்றோம். அதிலே இன்றைக்கு நாங்கள் எடுத்துக்கொண்ட பாடல் நின்றும் இருந்தும் நடந்தும் நினைமின். படிங்க. ஷேர் ஆகலையா? அதுல சென்றன சென்றன வாழ்நாள் அனைத்தும் குன்றின குன்றின செல்வமும் இளமையும் ஒன்றிய வகையால் உயற்றுக அரணை கன்றின காலன் கணத்தினில் வருவான் ஆதலின். கொண்டு பாப்பா வலது கூட முடிஞ்சது ஒன்று ஆதலின் இருக்குது. நின்றும் இருந்தும் நடந்த நினைமின் பொன்று முடலை போற்றுதல் ஒளிமின் நன்று தீதனம் நாட்டம் விடுமின் அன்று மின்றும் என்று மான்மா இருந்தபடியே இருக்கும் சீரை அருந்தவக யோகர் அறிந்தாரும் கறிந்து நெழுந்து சீவன் முத்தராய் உலகில் பொருந்தி வாழ்தல் போற்றும் தகைத்தன். நல்லதொரு பாடல். என்ன அது சிம்பிளாக இலகுவாக எத்தனையோ உண்மைகளை சொல்லி வருகின்ற பாடல். சென்றன சென்றன வாழ்நாள் அனைத்தும். நாள் ஒவ்வொரு நாளை பாருங்க, இவ்வளவு நாளும் போயிட்டது. எத்தனையோ நாட்கள் போய்விட்டது. பேசாத நாளெல்லாம் பிரவா நாளே என்று சொல்லுவார். அப்ப இப்படி வாழ்நாள்கள் அனைத்தும் போயிட்டது. இதுல வாழ்நாள் என்பது 2 கருத்து. இந்த பிறவியிலே நாங்கள் எடுத்து வாழ்ந்த நாள் அது வாழ்நாள். இப்படி எத்தனை பிறவிகள் எடுத்திருக்கின்றோம். அந்த பிறவிகளெல்லாம் நாங்கள் வாழ்ந்த நாள்களை பார்த்தால் அதான் என்ன சொல்லுவார்கள், என்ன பிறந்த நாள் போலும் பிறக்கும் நாள் மேலும் துறந்தோர் துறப்போர் தொகை. அப்படி எங்கட வாழ்நாள்கள் எவ்வளவோ போயிட்டு எத்தனையோ ஜன்மங்கள். சென்றன சென்றன வாழ்நாள் அனைத்தும். அடுத்தது குன்றின குன்றின செல்வமும் இளமையும். செல்வமும் வரவர தேய்ந்து கொண்டு போகும். செல்வமும் வரவர தேய்ந்து கொண்டு போகுது. வாழ்நாள் தேய்கிற மாதிரி செல்வமும் தேயுது, இளமையும் தேயுது. அது எல்லாருக்கும் தெரியும். இளமை தேய்ந்து கொண்டே போகும். எத்தனையோ பேர் வந்தார்கள். யாராவது இருக்கிறார்களா? அவர் சித்தர் வந்தார், ஞானி வந்தார், கடவுளே வந்தார், அவதாரம் என்றெல்லாம் சொல்லுகிறோம். ஒருவருமே இல்லை. வந்த எல்லாருமே வந்து பிறந்து வளர்ந்து இருந்து பிறகு தேய்ந்து போயிட்டார். இளமை போகும்.
செல்வம் போகும், அது தெரியும். ஆனா சில பேர் சொல்லுவார்கள், இல்லை இல்லை எங்களுக்கு வயசானவர், இப்ப எல்லாம் வயசானவர்கள் தான் காசுக்காரர்னு சொல்றது என்ன? வயசானவர்களுக்கு செல்வம் இருக்கும். செல்வம் என்பது இங்கே பொருள் வளத்தை மட்டும் சொன்னதல்ல, பொருள் வளத்தை மட்டும் சொன்னதல்ல. நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். வர வர என்ன வருகுது? எங்களுக்கு நோய்கள் வருகுது. அப்ப செல்வம் குறையுதுதான். பாருங்க, செல்வம் குறையுதுதானே. ஆற்றல் குறையுது, வலிமை குறையுது, ஞாபக சக்தி குறையுது. அதெல்லாம் குறைஞ்சு கொண்டு போறோம். அதெல்லாம் செல்வம் தான். வீரம் குறையுது, விஜயம் குறையுது, சாப்பிடுற அளவு குறையுது. அப்ப அதெல்லாம் செல்வம் தான். அப்ப அதைத்தான் சாப்பிடுற அளவு குறைஞ்சா கருத்து தானியம் போகுதில்லை உள்ளுக்கு. தானிய லட்சுமி போயிட்டா. போய் தோட்டம் கொத்த முடியல, வீரம் போயிட்டுது, வீரலட்சுமி குறையுது. 4 இடத்துல போய் 4 காரியம் செய்து வெற்றிகரமா திரும்பி வர முடியாம இருக்கு, விஜயலட்சுமி போகுது. தன்னறியாத பயம் வருகுது, தைரியம் போகுது. மற்றது பொது வயதில உழைக்கிற தன்மையும் குறைஞ்சா தனலட்சுமியும் போகும். சந்தான லட்சுமி பிள்ளைகளும் வளர்ந்து வெளியில போகணுமல்லோ, நடுக எங்களோட இருக்க போய். அப்ப எல்லா செல்வமும் போகுது பாருங்க. ஒவ்வொன்றும் குன்றினா செல்வமும் இளமையும் ஒன்றிய வகையால் உஞற்றுக அரணை. ஒன்றிய வகையால் என்றால் கருத்தொருமித்து எல்லா வகையாலையும் ஒரே வகையாக உஞற்றுக. உஞற்றுக என்றால் என்ன? இங்கேயும் சொல்லி இருக்கிறேன், யார்மனாளர் பாட்டி இருக்கிறேன், சொல்லி இருக்கிறேன். உஞற்றுக என்றால் செயலாற்றுக, கடைப்பிடிக்க, செயலா. உஞற்றுக அரணை, அறத்தை கடைப்பிடியுங்கள். எல்லாம் போயிடும். வாழ்நாள் போகுது, செல்வம் போகுது, இளமை போகுது. குளக்கன்று மூத்தரு தாய்ச்சில நாளில் விளக்கன்றன் தேறார் வியனுள்ள கோரே என்று திருமந்தத்தில் வரும். சின்ன கண்டுக்குட்டி அப்பதான் பிறந்து புது குழம்போட வரும், என்ன வளர்க்கிற இதோட காலடி. அது கொஞ்ச நாள்ல வளர்ந்து இருதாகி கொஞ்ச நாள்ல செத்தும் போகுது. அதை பார்த்தனாலும் மனிதர் திருந்தினமோ இல்லை. குளக்கன்று மூத்து எருதாய் சில நாளில் விளக்கன்றன் தேறார் வியனுள்ள கோரே என்று போகும். வாழ்நாள் போகும், இளமை போகும், செல்வம் போகும். மறுபடியும் அதான் சந்திர அனுபூதியில சொன்னார். என்ன சொன்னார்? யாமோதிய கல்வியும் எம்மறிவும் தாமே பிற வேலவர் தந்ததனால் பூமேல் மயல் போய் அறம்மை புணர்வீர். பூ என்றது இந்த பூ உலக வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை, இந்த மெட்டீரியல் லைஃப். மயல் என்றது மையல், அட்டாச்மெண்ட். மயல் என்றது அதுல மையல், மயல் என்றது அட்டாச்மெண்ட். அந்த அட்டாச்மெண்ட் போய், மயல் போய், ஆசை அட்டாச்மெண்ட் போய், அறம் மெய் புணர்வீர். 2 விஷயத்தை தான் சொல்றார். அறம் தர்மத்தை, அறவழியையும், மெய் சத்தியத்தையும் புணர்வீர் சேர்வீராக. அறத்தையும் சத்தியத்தையும் படிச்சு கொள்ள வேணும். அது சொல்ல நாமேல் நடவீர் நடவீர் இனியே என்ற. இப்ப ஒன்றிய இறைவன் வருவதே அந்த தர்மமாகிய விடையில. வெள்ளை எருதுன்றது தர்மம். தர்ம தேவதையில இறைவன் வர தர்ம விடை என்று சொல்லுவார். அந்த தர்மத்தை ஆக்களுக்கு சொல்லுறதுக்கும் வலியுறுத்துறதுக்கும் தான் எங்களுடைய வேதங்கள். 4 வேதங்கள் தர்மத்தின் 4 கால்கள். வெள்ளை எருதிலே இறைவன் வாரர். இப்ப இறைவன் வாரதிலேயே தர்மத்திலே என்ன? தர்மத்தை பிடிச்சாத்தான் இறைவன் பெறுவார். இறைவன் பெறுவார். இறைவனை தாங்குவதே தர்மம் தான் எருது. இப்ப இறைவனையே தாங்குறது தர்மம் என்றா எங்களை தரு என்ற வேர் சொல்லுக்கு கருத்தே தாங்குதல். கரு என்றால் செய்தல், அதான் கரண்ட. தரு என்றா தாங்குதல். தர்மம் எங்களை தாங்கிறது தர்மம், இறைவனை தாங்கிறது தர்மம். அப்ப ஒன்றிய வகையால் உஞற்றுக அரணை. அடுத்தது கன்றிய காலன் கணத்தினில் வருவார். அது என்ன கன்றிய காலன்? காலன் என்றது யாரு? யமன். கணத்தினில் வருவான்டா ஒரு செகண்ட்ல வருவார். இப்ப வருவார் என்று சொல்லினார்.
கருவினில் அழிவதாயும் கழிந்திடாதழிவதாயும். அது இருக்கல அந்த சிவஞான சித்தியார் பாட்டு, கருவினில் அழிவதாயும் கழிந்திடாத அழிவதாயும் உருவினில் அழிவதாயும். இந்த நிலையாமைக்கு கருவினில் அழிவதாயும் எங்க கருவினுள் அழிவதாயும் கழிந்திடாதழிதவாயும் பரிணமித்தழிவதாயும் பாலனாய் அழிவதாயும். கருவிலேயே வந்துடுவான் சில விலஜமன், பிறக்கிறதுக்கு முந்தையே போயிடுவான். கழிந்திடாத அழிவதாயும், பிறக்கிறதுக்கு முந்தையே இறந்து பிறக்கிறது. பரிணமித்தழிவதாயும், பிறந்திறக்கிறது. பாலனாய் அழிவதாயும், கொஞ்சம் வயசு சின்ன வயசுல இறக்கிறது. தருணனாய் அழிவதாயும், நல்ல தருணம், இப்பதான் வளர்ந்து படிச்சு உழைக்க தொடங்கி கல்யாணம் கட்டியல கட்ட காலத்துல போறது. தான் நரை தழிவதாயும், எங்களை போல நிறை வந்த உறகு போறது. உருவமே அழிவே ஆனால் உள்ள போதே பார் உய்ய. சிவஞான சித்தியார் பாடல் 183 சுயோக்கத்துல. அப்ப எல்லாம் என்ன போகுது. கன்றிய காலன் கணத்தினில் வருவான் சொல்லல. அது வயசு போன பிறகுதான் வருவான் என்று சொல்லல. அது இன்றைக்கெல்லாம் இலங்கையில பார்த்தால் வருது என்ன, மழையும் மண் சரிவும் ஒரு கணத்துல வந்து மூடிட்டு. கன்றிய காலன், கன்றிய காலன் என்றால் கண்டல், கன்றுதல். கன்றுதல் என்றால் என்னன்னு தெரியும் தானே. கண்டல் வந்துட்டு சொல்லுவோம், அடி ஒரு பக்கத்துல அடிபட்டா என்ன வரும், கண்டி போகும். என்ன நிறத்துல இருக்கும் அந்த கண்டல்? சிவப்பு நிறம், கருநீல நிறம். கருநீல நிறத்துல கண்டல் இருக்கும். கருப்பு கருத்துல கருநீல, அதான் கன்றிய காலன், கரிய காலன். கன்றிய காலன் கணத்தினில் வருவான், வேசுவோட முறை வருவான். பேரப்பிள்ளை பார்த்தவரை வருவான், பூட்டப்பிள்ளை பார்த்தவரை வருவான். என்ற அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச வர வருவான். சச்சங்கம் முடிஞ்ச வர வருவான். கணத்தினில் வருவான். கன்றிய காலன் கணத்தில் வருவான் ஆதலின் ஆனபடியினாலே. இதில் என்னத்தை சொல்றார்? அறத்தை பிடிக்க சொன்னது என்ன? அறத்தை பிடிக்க. ஏன் அறத்தை பிடிக்கணும்? வாழ்நாள் போய்கொண்டே இருக்குது, இளமை போய்கொண்டே இருக்குது, செல்வம் ஆற்றல் எல்லாம் போய்கொண்டே இருக்குது. காலன் எந்த நேரத்திலும் வருவான். இனி இருக்கின்ற காலத்தில் என்றாலே ஒன்றிய வகையால் உயர்த்துக அரணை. அறத்தின்படி நடப்போமாக. அறம் என்பது தனியே நல்லதை செய்வதென்றல்ல. அதுல அங்கால சொல்லுவார். ஆதலின் அங்கால என்ன வருது? நின்றும் இருந்தும் நடந்தும் நினைமே. நின்றும் என்ன அறம் சொல்றாரு பாருங்க. இங்க சொல்லுகிற அறம் சொல்லுவாரு. அறத்துல 3 தர்மங்கள் இருக்குது. பொது தர்மம் ஒன்று இருக்குது. வெள்ளம் வந்தோடனே டக்கண்ட பக்கத்து வீட்டுக்கு வெள்ளத்தை வெட்டி விடக்கூடாது இல்லையா? அதுகளை செய்யற அது பொது தர்மம். அடுத்தது மற்ற மனுஷருக்கு செய்கிறது, மற்ற மனிதர்களுக்கு மற்ற உயிர்களுக்கு செய்கிற தர்மம். அது 2வது சோசியல் சர்வீஸ். வெள்ளம் வந்த உடனே நாங்களும் காசு அனுப்புறது, பணம் அனுப்புறது, மற்றது சாப்பாடு உடுப்புகள் கொடுக்கறது, அது எல்லாம் அதுக்கு வரும். 3வது சிவ தர்மம், இறை தர்மம், இறையை மையமாக கொண்ட தர்மம். அந்த தர்மத்தை தான் இங்க சொல்றார். உஞற்றும் அறவழி என்று சொன்ன தர்மம் என்னென்றால் என்னத்தை செய்ய சொல்றார்? நின்றும் இருந்தும் நடந்தும் நினைமின். என்னத்தை நினைக்கிறது? இறைவனை நினைக்கிறது. நின்றும் இருந்தும் நடந்தும் நினைமின். பாருங்க வார. நின்றும் இருந்தும் எப்படி நினைக்கிறது? நின்றும் இருந்தும் நடந்தும். முதலாவது நினைவினண்டா உண்டு பெற வேணும். நாங்கள் ஏன் நினைக்க வேண்டி இருக்குது? மறக்கிறதாலதான். மறக்கிறதால நினைக்க வேண்டி இருக்குது இல்லையோ?
ஓ, எந்த நேரம் மனதுல இருந்தா எனக்கு தேவை. நினைக்க தேவையில்லை. இது திருக்குறள்ல வள்ளுவர் சொல்லி இருக்கிறார். எங்க சொல்லி இருக்கிறார்? இன்பத்துப்பால்ல சொல்லி இருக்கிறார். காதலனுக்கும் காதலிக்கு இடையில ஒரு சின்ன ஊடல், அவ இப்படி பேசாம இருப்ப. இவர் சொல்லுவார், உன்னைத்தான் நெச்சனான் என்றுவார். அவள் சொல்லுவாள், மறந்துதானே இருந்தனி, அதுதானே நெச்சனி என்றுவார். அது மாதிரி நின்றும் இருந்தன் நடந்தன் நினைவினண்டா கருத்து நாங்கள் மறந்துட்டோம். ஆனபடியினால நினைவின் மறக்காமலே இருக்கிற நிலை என்ன? நிஷ்டை. அதான் ஞானத்தின் கடைசி நிலை. கேட்டல், சிந்தித்தல், தெளிதல், நிஷ்டை கூடல். அதுலயே பிக்ஸ்ட், அதுல பிக்ஸ்ட். அப்ப இப்ப நாங்கள் நின்றும் இருந்தன் நடந்து நினைவின். எப்படி நின்றும் இருந்தன் நடந்து நினைக்கிறேன்டா முதல் ஒவ்வொரு நேரத்தை சொல்லுவினம். எங்களுக்கு காலையில் எழும்பினோன்னு சுவாமி இருக்கா நினையுங்கோ. நினைக்கிறோமோ இல்லையோ? நினையுங்கோ. முகங்கழுதி விபூதி பூசிக்க ஒருக்கா நினையுங்கோ. ரெண்டாவது குளிச்சுட்டு குளிக்கக்குள்ளே நினையுங்கொண்டு நாங்க சொல்றாங்க. சிவன் சிவன் வளர் வளர் அதெல்லாம் சொல்லி குளிக்கக்குள்ளே நிக்கலாம். குளிச்ச பிறகு சுவாமி கும்பிடுங்கோ. வெள்ளனவில சந்தியா வந்தனம் செய்து பஞ்சாட்சரம் மோதி தீட்சை பெற்றவர்கள் செய்யுங்கோ. சிவபூசை சின்னதா இருந்தாலும் செய்யுங்கோ. நினைக்கிறது ஒரு நேரம் செய்து முடிஞ்சது என்றால் எங்களுக்கு 3 பொழுது இருக்கு சந்தியா வந்தனம். காலை, மத்தியானம், இரவு. நானே ஒரு நேரம் தான் பெரும்பாலும் செய்கிறது. சில நேரங்கள்ல 2 தரம் செய்வோம். ஆனால் 3 தரம் செய்ய வேணுமா? வேலை இல்லாட்டிக்கு ரிட்டையர் பண்ணி வீட்டுல இருந்தா 3 தரம் சந்தியாவந்தனம் செய்தா காலையில முடிஞ்சு எழும்பி முடிஞ்சோன்னா அடுத்த சந்தியாவந்தனம் வந்து துவங்கிடுவேன். பின்னேரம் அடுத்த சந்தியாவந்தனம் வந்து துவங்கிடுவேன். காலையில வடிவா சிவபூஜை செய்தாலும் பின்னேரத்துல சுவாமி தட்டுல விளக்கேத்தி திறம்பாடுறதெல்லாம் இருக்குன்னு தானே. அப்ப காலை, மதியம், மாலை என்று 3 போகும். அப்ப 3 தரம் வந்துட்டுது. அப்ப அடுத்த தரம் வரப்போய்க்கே யோசிப்போமா, சுவாமி கும்பிடணும், பொழுதுபடுகுது, விளக்கு வைக்கணும் சொல்றோமோ இல்லை? இப்போ ஒரு தரம் அப்படி நினைக்கிறே இல்லை. பொழுதுபடுகுது, வீட்டை விளக்கு வைக்கணும். வந்து வெளியில போகும் பொழுது, நாங்க வீட்டை விட்டு வெளியில போகும் பொழுது இல்லையப்பா விளக்கு வைக்கணும், வீட்டுக்கு வாங்க, நேரத்துக்கு போக விளக்கிட்டு போறோம். நாங்கள் எல்லாம் எங்க போனாலும் அந்த நினைவு இருக்கு பாருங்க. வீட்டை போனோன்னு சுவாமிக்கு விளக்கு வைக்க வேணும், பொழுதுபட்டுட்டு விளக்கு வைக்க வேணும். அந்த நினைவு, அந்த நினைவு காலையிலே, அந்த நினைவு சமைக்கும் பொழுது அந்த நினைவு. நீங்க அடுப்பு மூட்டைக்க தீனைக்கு ஊட்டுறதா நினைச்சு கொள்றது, அரிசி போடைக்க ஆகுதி போடுறதா நினைச்சு கொள்றது. சமைக்கிற பொழுதே நம்ம சிவாய நம்ம சொல்லி சிவபுராணம் சொல்லி அபிராமி அந்த சொல்லி சமைக்கிறது. இதெல்லாம் சமைக்கிற பொழுது. சாப்பிட்ற பொழுது உறவை நினைச்சுத்தானே சாப்பிட்றோம். சாப்பிட்ற பொழுது, குளிக்கிற பொழுது, எங்கேனோட ஒரு இடத்துல ஆசுவாசமா இருக்கேக்குள்ளேயும் சிவசிவாண்டு தான் இருக்கிறோம். சிவசிவாண்டு தான் இருக்கிறோம். இப்படித்தான் நின்றோம் இருந்த. அப்ப கொஞ்சம் கொஞ்சமா இப்படித்தான் தொடங்குறது. காலை மாலை கடவுளை வணங்குதல், சந்தியா வந்தனம் செய்தல், பஞ்சாட்சரம் செய்தல், சிவபுராணம் சொல்லுதல், சாப்பிடேக்க கும்பிடுறது, குளிக்கேக்க கும்பிடுறது, படைக்கேக்க கும்பிடுறது, எலும்பினொன்ன கும்பிடுறது. இப்படி வந்து வந்து அப்படி நினைப்பிலேயே பிக்ஸ்ட் ஆகுறது. எவ்வளவு ஈஸியான டெக்னிக் பாருங்க. இது எல்லாரும் இப்படி எங்கட பாட்டன் பாட்டி மேல இருந்து இப்படி இருந்து சிவபுராணமும் யோக சுவாமிகளையும் படிச்சு கொண்டு இருந்தவையோ. அதை தங்கட பாட்டை வீட்டை வடிய காத்தால இருந்து அதுகள் தண்ணி எடுத்து இத்தனை வேலை இருந்தது. உளுந்தாட்டி, அம்மி அரைச்சு, தண்ணி எடுத்து, விறகெடுத்து, சமைச்சு, பிள்ளைகளை பார்த்து பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி, இதெல்லாம் அதுகளோடையும் இதை நெச்சு கொண்டிருந்த. இன்றைக்கு சதுர்த்தி, இன்றைக்கு கார்த்திகை, இன்றைக்கு என்ன, இன்றைக்கு பிரதோஷம், அப்படி இருந்ததில்லை. இந்த கோயில் இந்த விரதம், அந்த கோயில் அந்த அந்த நினைப்பிலேயே வாழ்க்கை போகுது பாருங்க. லைஃப் இவால்வ் அரவுண்ட் இட், ரிவால்வ் அரவுண்ட் இட். அதையே சுத்தி சுத்தி எங்களுடைய வாழ்க்கை இருக்கிறது. அதான் நின்றும் இருந்தன் நடந்தன் நினைவின். இதைத்தான் எங்களுடைய சமயம் வெற்றிகரமா செய்திருக்கு. எங்களுடைய வழக்கம் பண்டிதர்களுக்கு மட்டுமுரிய சமயம் இல்லை. எங்களுடைய சமயம் நல்லபடியில ஆன்ம நிலையில இருந்து ஐயோ என்று சொல்லி சுவாமி கும்பிடுற ஆக்களுக்கு மட்டும் இல்லை. மீன் பிடிக்கிற ஆக்களுக்கு இதுதான் சமயம், உறைச்சி வைக்கிற ஆக்களுக்கு இதுதான் சமயம், தொழில் செய்கிற ஆக்களுக்கு இதுதான் சமயம். என்ன இதுக்குரிய வழிவகைகள் நல்லா இருக்கு. அதுகளை குலைக்க கூடாது. இது மூட நம்பிக்கை, இது பிழையானது, அது சரியானது, அப்படி இப்படி அதெல்லாம் எங்கட நெட்வொர்க். நின்றும் இருந்தென் நடந்தென் நினைமின். அடுத்தது பொன்றும் உடலை போற்றுதல். பொன்றுமண்டா என்ன, ஒரு காலத்துல முடிய போது, குறைஞ்சு கொண்டு குன்றிக்கொண்டே வருகிறது. அந்த உடல் சுருங்கி கொண்டு வருகிறது, தேய்புற தொடங்கிட்டு. போற்றுதல் ஒளிமின். போற்றுதல் ஒளிமின்டா 2. அந்த உடம்பு அவித்த காரியத்திலேயே கண்ணா இருக்கப்படாது. ஆனா உடம்பை கவனமா பார்த்து கொள்ள வேண்டும். அதுவும் இருக்குது. உடம்பினை முன்னம் இழுக்கண்டிருந்தேன்,
உடம்பினுக்குள்ளே உருபொருள் கண்டேன் உடம்புள்ளே உத்தமன் கோயில் கொண்டான் என்று உடம்பினை யானிருந்தோம்புகின்றேனே என்று திருமந்திரத்தில் சொல்லுகிறார். அதே நேரம் இந்த உடலையே மையமாக கொண்டு இதுக்கு உடுப்பு பண்றது, இதுக்கு அணிகலஞ்சேரு, இதுக்கு மேக்கப் பண்றது, இதுக்கு சாப்பாடு, அது அந்த அளவையும் போகப்படாது. ஸோ இதுல ரினவுன்ஸ்மெண்ட் சொல்லல, ரினவுன்ஸ்மெண்டா விட்டு போதல சொல்லல. ஆனா இந்த டிஸ்என்டாங்கிள்மெண்ட், அந்த அட்டாச்மெண்ட்ல இருந்து விடுபடுறதைத்தான் சொல்றார். பொன்றும் உடலை போற்றுதல் ஒளிமை. அடுத்தது ரெண்டு விஷயம். எல்லாத்திலையும் போய் நல்லது கெட்டதுன்னு ஆராய்ஞ்சு கொண்டு சண்டை பிடிச்சு கொண்டிருக்காம செய்து கொண்டு போங்கோ. அது ஒரு கருத்து. ரெண்டாவது கருத்து இருவினை ஒப்பு. ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கின. எல்லாம் இறைவன் செயல் தானே. மண் சரிவு வந்தா போல அது இறைவன் செயல் இல்லையோ? அதுக்கும் இறைவன் செயல் தான். மரணமும் இறைவன் செயல்தான், வெள்ளமும் இறைவன் செயல்தான், அழிவும் இறைவன் செயல்தான், ஆக்கமும் இறைவன் செயல்தான். அப்படி தெளிவாக பார்க்கிற பொழுது அதுல சலசலக்க மாட்டோம். அதான் நன்று தீதன்னன் நாட்டம் விடைமன். இப்ப பொதுவாக உலக வாழ்க்கையில இருக்க எல்லாத்தையும் போய் விமர்சிச்சு கொண்டு இருக்காம உங்களுடைய அளவில் பார்த்து கொண்டு நல்லதை செய்து கொண்டு போக வேணும். அவையவே இந்த பூசியை செய்யணும், அவ்வளவுதான். அது ஒரு வழக்கம். மற்ற ஆன்மீகத்துல பார்க்க நல்வினை தீவினை என்ற இருவினைகளிலே மிதண்டாம இருவினை ஒப்பு. இது பக்குவ நிலை வரைக்க வர்றதுண்டு. இருவினை ஒப்பு. அதுதான் ஓடும் செம்பனும் ஒக்கவே நோக்கினார் என்று. அடுத்தது அன்றும் இன்றும் என்றும் ஆன்மா இருந்தபடியே இருக்கும் சீரை அருந்தவர் யோகர் அறிந்தாங்கறிந்து தெளிந்து. இவ்வளவு உண்டு. எங்களுடைய ஆன்மா அன்றைக்கும் இருந்தது. அது இல்லாம இருக்கிற காலம் இருக்குதோ? இல்ல. இன்றைக்கும் இருக்குது, இன்றைக்கும் இருக்கும். பகவத்கீதையில கிருஷ்ணா சொல்லுவார். என்ன சொல்ற? இந்த ஆன்மாவை வாளினால் வெட்ட முடியாது, தீயினால் அழிக்க முடியாது எல்லாம் சொல்லுவார். இல்ல எங்க அவர் அந்த அர்ஜுன விஷாத யோகத்துல சொல்லுவார். அதுக்கு பிற்பாடு நினைக்கிறேன், அதுக்கு அடுத்ததுல சாங்கிய யோகத்துல சொல்லுவார். சொல்றார் காங்கிய யோகன் 2ஆம் அத்தியாயத்துல சொல்லுவார், 12ல சொல்லுவார். நான் ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை. கடவுள் சொல்றார், நான் ஒருபோதும் இல்லாமல் இருந்ததில்லை, நீயும் அவ்வாறே இல்லாமல் இருந்ததில்லை, இந்த அரசர்களும் இல்லாமல் இருந்ததில்லை, இனிமேலும் நாம் எல்லோரும் ஒருபோதும் இல்லாமல் போவோம் என்பதும் இல்லவே இல்லை. நட்வே வாகம் ஜாது நாசம் நத்பம் நேமே ஜனாதிபா நாசைவனா பவிஷ்யாம சர்வே வயமத பரம். ஒரு நாளும் இல்லாம போவதும் இல்லை. பாத்தீங்களா? அன்றும் இன்றும் என்றும் ஆன்மா, நானும் இருக்கிறேன், நீயும் இருக்கிறாய், இந்த அரசர்கள் எல்லாரும் இருக்கிறார்கள். அன்றைக்கும் இருந்தோம், இன்றைக்கும் இருக்கிறோம், இன்றைக்கும் இருப்போம். இந்த சீரை, இந்த சிறப்பை, இந்த உண்மையை அறிந்து எப்படி அறிகிறது? அருந்தவ யோகர் அறிந்தாங்கறிந்து. தன்னை பற்றி சொல்றார் பாருங்க. ஞான சம்பந்தர் சொன்ன மாதிரி சொல்றார். ஞான சம்பந்தர் நெட்டமல் வல்ல ஞான சம்பந்தன் என்று சொல்லுவார் இல்லையா? அது மாதிரி அருந்தவ யோகர் தன்னை சொல்றார். அருந்தவ யோகர் அரிய தவங்கள் செய்கின்ற யோகர் சுவாமிகள் அறிந்து ஆங்கு அறிந்து, அவர் அறிந்தது போல நீயும் அறிந்து தெளிந்து, அதை கண்டெம்ப்ளேட் பண்ணி தெளிந்து, சீவன் முத்தராய், இந்த உடல் உயிர் இருக்கும் பொழுதே முத்தி பெற்றதாய், டிஸ்என்டாங்கிள்மெண்ட் while living in this body, while living in this world. உலகில் பொருந்தி வாழ்தல். உலக விட்டுட்டு ஓடுறையில உலகில் பொருந்தி வாழ். நல்ல அழகா சொன்னார் பாருங்க. அதான் முதலே சொன்னேன். யோகர் சுவாமிகள் ரினவுன்ஸ்மெண்ட் சொல்லல இங்க. உலகில் பொருந்தி வாழ்தல் போற்றும் தகைத்தன். இந்த உலகத்துல வாழ வேணும், பொருந்தி வாழ வேணும். ஆனால் நல்லது தீதென்று கணக்கு அலட்டி கொண்டிருக்கப்படாது. ஆன்மா என்றும் உள்ளது.
இது இல்லாம இருந்ததும் இல்லை, இல்லாம இருக்க போவதும் இல்லை. அந்த அறிந்து தெளிந்து இந்த உடலை போற்றுதலை விட்டு நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்து இறைவனை நினைந்து ஜீவன் முத்தரா. இப்படி இருந்தா ஜீவன் முக்தி ஃபிக்ஸ் ஸ்டேட் வந்துடும். அவன் நின்றும் இருந்தும் கிடந்தும் நடந்தும் இப்படி இருந்து நன்று தீதன் நாட்டம் விட்டு ஆன்மா இன்றும் உள்ளதென்ற தெளிவாக இருந்தால் அவர்கள் ஜீவன் முத்தர்கள். யோகர் அறிந்தது போல அறிந்து தெளிந்து ஜீவன் முத்தரா உலகில் பொருந்தி வாழ்தல் போற்றும் தகைத்து போற்றுதற்குரிய தகமையானது என்று சொல்லுகிறார். இது தனி ஒரு பாடலா இருக்குது. எவ்வளவு ரீஅஷூரன்ஸ் என்ன சாயக்குள்ள இதனைச்சாலே நிம்மதியா போயிடலாம. அன்றும் இன்றும் என்றும் ஆன்மா இருந்தபடியே இருக்கும் சீரை அருந்தவர் யோகர் அறிந்தாங்க அறிந்து தெளிந்து ஜீவன் முத்தராய் உலகில் பொருந்து வாழ்தல் போற்றும் தகைத்து. இதை விட என்ன வேணும்? அதோட சேர்த்துத்தான் சொல்ல. நின்றும் இருந்தம் நடந்தன் நினைவின் பொன்றும் உடலை போற்றுதல் ஒளிமின் நன்று தீது என்ன நாட்டம் விடுமின் அன்றும் இன்றும் என்றும் ஆன்மா இருந்தபடியே இருக்கும் சீரை அருந்தவ யோகர் அறிந்து ஆங்கு அறிந்து தெளிந்து சிவன் முத்தராய் உலகில் பொருந்தி வாழ்தல் போற்றும் தகைத்து. எத்தனையோ உபநிடத கருத்துக்கள் உண்டா வந்த மாதிரி இருக்கு. அதுல அழகாக உரைக்கிறதுக்காக முதல் சொல்லிட்டார். எல்லாத்துக்கும் ஒரு என்ன சொன்னார்? என்ன சொல்றாரு? யாக்கை நிலையாமையே சொன்னார். யாக்கை நிலையாமையே சொன்னார். திருமந்திரத்துல இருக்குது, அது தொகுப்பா இருக்கு. சென்றன சென்றன வாழ்நாள் அனைத்தும் குன்றின குன்றின செல்வமும் இளமையும் ஒன்றிய வகையால் உஞட்டுக அரணை 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 அறத்தை செய்க உஞட்டுக அரணை கன்றிய காலன் கணத்தினில் வருவான் ஆதலின். ஒரு கணத்தில் அவன் எப்பவும் வந்து நிற்பான். கால் என்ற பெயரே ஒன்று, காலத்திற்கு வருபவன். மோஸ்ட் பங்க்சுவல் இண்டிவிஜுவல் இன் திஸ் வேர்ல்டு அவன் தான். அந்த டைமுக்கு வந்து நிற்பார், அதான் காலன். ஏன் நின்றும் இறந்தும் நடந்தும் நினைமின் என்று யோக சுவாமிகள் படிச்சிருக்கிறார். சிவகுமார் அருமையா அந்த பாட்டை திருப்பி படிக்க விடுங்க இருக்க. நின்றாலும் இருந்தாலும் கிடந்தாலும் நடந்தாலும் மென்றாலும் துயின்றாலும் விழித்தாலும் இமைத்தாலும் மன்றாடு மலர்பாதம் ஒரு காலம் மறவாமை குன்றாத உணர்வுடையார் தொண்டராம் குணம் மிக்கார். திருச்சிற்றம்பலம். தொண்டரண்டா என்னன்னு சொல்ற? சிவதொண்டரண்டா. இப்ப இது நாங்கள் எல்லாரும் இதுக்கு தகமையாக்கி கொள்ள வேண்டும். அழகாக சுவாமிகள் முதல் 4 வரியாளி எங்கள் எல்லாரையும் ஒரு தட்டி எழுப்பி என்னென்ன தட்டி கிளப்புறது? வெள்ளனை எழுப்பிக்குள்ள பிள்ளைகள் எழுப்போம். இங்கே பள்ளிக்கூடம் துவங்க போகுது, அப்படிதான் எழுப்புறது. சொல்லி சொல்லி எழுப்புறது என்ன? அப்படி எழுப்பப்படாதான்னு சொல்றேன் நான். எழும்பேக்க குட் மார்னிங் நல்ல வடிவேன் காலை பொழுதுன்னு எழுப்பப்படும். அப்படி இல்லாம தட்டி எழுப்பப்படாது. இங்க தட்டி எழுப்பார் அவர். என்ன சொல்றார்? கன்றிய பொழுதில் கணத்தினில் வருவான். கன்றிய காலன் கணத்தினில் வருவான் ஆதலின் அண்டு ஓட்டு சொல்லுவேன். என்ன சொல்ற? ஜமன் வரப்போறான், ஜமன் வரப்போறான், எழும்பெழும்பு ஜமன் வரப்போறான், ஜமன் வரப்போறான், எழும்பெழும்பு எழுப்புறார். டைம் போச்சு டைம் போச்சு சொல்ற மாதிரி வாழ்நாள் போச்சு வாழ்நாள் போச்சு எழும்பெழும்பு. இளம போகுது இளம போகுது எழும்பெழும்பு. செல்வம் போகுது செல்வம் போகுது எழும்பெழும்பு எழும்பெழும்பு. யமன் வர போறான் யமன் வர போறான் அறஞ்செய்யோடு எழும்பெழும்பு. அவ்வளவுதான் இந்த எழுப்புல.
அப்படி முதல் 4 வரையும் எங்களை இருக்கா தட்டி தூங்கி கொண்டிருக்கிற இருக்கா தட்டி எழுப்பி போறது கிடையா தவ பொழுது ஆக்குவோம். அப்படி ஒரு எழுப்புதல் தான் அந்த முதல் 4 வரிகள். அடுத்த 4 வரியில் என்ன செய்யணும்ன்றதை சொல்லுது. நின்றும் இருந்தன் நின்றும் இருந்தன் நடந்தன் நினைவின் அந்த செய்ய வேண்டிய இதுகளை வடிவாக சொல்லி ஆன்மா என்றும் உள்ளது என்பதை அழகாக வரியில சொன்னார். யோகாட்டி ஒவ்வொரு பாடலுமே ஒரு உபநிடதம் இல்லையா? ஐயா அந்த ஒரு விஷயம் சொல்ல வேணும் ஐயா. நாங்க சுந்தரர் மூர்த்தி நாயனார்ட தேவாரம் பாடினோம் தானே ஐயா திருப்புன்கூர். அந்த நாளன்னு அப்ப நான் ஜூம்ல இருந்து 7:30 to 8:30 அப்ப 8:39 ஐயா மழை நின்றுட்டு ஐயா கொழும்புல. ஏன்னா இப்ப நீங்க இப்ப இது பேஸ்புக்ல எல்லாம் வருது தானே. நாங்க அந்த படிகம் பாடி உண்மையை கிட்டும் ஐயா. படிகம் பாடணும்னா அன்னையோட மழை நின்றுட்டு இலங்கையில. நாங்களும் எங்களை 7,000 நிமிடத்துல நீ பாடுறது. கண்ணுக்கு மேல பாட்டு நல்லா இருந்தது. இன்னொரு பாட்டு இருக்கு சோகமன், ஞாபகம் இருக்கோ? இந்த தீயராகிலும் நினையராகிலும் இதை சொன்னால் உயிர்ந்துடுவார் என்ற பாட்டு உண்டு. இந்த தேவாரம் ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஆமா மாசில் வீணையும் மாலை மதியத்துல வருவோம். ஏதோ ஒன்றுல ஒன்றுமே இல்லாத ஈனர் என்றாலும் இதை சொன்னால் உயிர்ந்துடுவார்கள் என்றது. நமச்சிவாய பதிகத்துல 2 பேரும் நினைக்கிறேன். வயசு போக எல்லாம் மறக்குது. பாடமான பாட்டே எல்லாம் தடங்கிறது. சம்பந்தருடைய அந்தியொல் மந்திரம் அஞ்செழுத்துமே அது அப்படி இல்லை வருமா? நமச்சிவாயத்தான் சொல்லிடுறோம் ஐயா. இடத்துல நமசிவாயன்னு சொல்லிடுவோம். அஞ்செழுத்து சிவாய நம அல்ல நமசிவாய. அது நல்ல மந்திரம் தானே சொல்லப்படுது. இது வருமா? ஆளானார்க்கு ஆளானாரை அடைந்துயினார் மீட்ல ஆட்செய்து மெய்மொழி தோளாதசுரரை தொழும்பர் செவி வாழா மாய்ந்து மண்ணாகி. இல்ல இது இப்படி எல்லாம் இருந்தா கூட இதை செய்தால் உயிர்ந்துடுவார்கள் என்ற பருத்துல வருது. துஞ்சலும் துஞ்சல் இல்லாத போது 10 பாட்டிலே வரும். இல்லாட்டி பாப்போம். அப்புறம் இன்னொரு பார்த்து எடுத்துட்டு சொல்லுங்க. ஓகே. வான்மகள் வளாது வைகமலி வளஞ்சுரக்க மன்னன் கோன் முறையரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான் மறையறங்கள் ஓங்க நட்டவம் வெல்மெல்க மீன்மகுள் சைவ நீதி விளங்குக உலகமெல்லாம் மனகர நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே நம பார்வதீபதையே. என்னாண்டைய சிவனே போற்றி. சிப்சபேஷா
சிவசிதம்பரம் திருச்சிற்றம்பலம். ஐயா அந்த பாடல் எடுத்துட்டேன் ஐயா. சொல்லுங்க. நல்லவர் தீயரெனாது நச்சினர் செல்லல் கெட சிவமுத்தி காட்டுவ கொல்ல நமந்தமர் கொண்டு போமிடத்து அல்லல் கெடுப்பன அஞ்செழுத்துமே. அது இல்ல என்னொன்னா, எப்படிப்பட்ட ஈனர்களாக இருந்தாலும், இன்னென்ன காரியங்கள் இப்படி எல்லாம் செய்யாதாக்களா இருந்தாலும், இப்படி எல்லாம் செய்யற கெட்டவர்களா இருந்தாலும், இதை பாடினால் அல்லது இதை ஓதினால் உய்வார்கள் என்ற கருத்துல ஒரு தேவாரம் ஒன்று இருக்கிறது. நாங்க பார்த்திருக்கிறோம், அதைத்தான் தேடுறோம். தொடக்கம் என்ன ஐயா? தொடக்கம் தெரிஞ்சா நான் எடுத்துடுவேன். நான் ஆகிலம் என்ற சொல்ல போட்டு இதுல தேடு பார்த்துட்டு எந்த சொல்லையும் தேடுகன்றதுல பார்த்தேன், அதுல வரையில. என்ற ஆகிலம் புணருமல்லோ, ராகிலும் நாகிலும் அப்படித்தானே வரும். அப்ப அதுதான் அங்க இருக்கிற பிரச்சனை.